பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் 50 கிலோ எடை பிரிவில் இறுதி சுற்றுக்கு வினேஷ் போகத் முன்னேறி இருந்தாங்க. அது இந்தியாவே பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவங்க கண்டிப்பாக கோல்டு மெடல் அடிப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்திய மக்கள் அனைவரும் காத்திருந்தாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்காமல் அவங்க 100 கிராம் எடை கூடுதலாக இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தை காமிச்சு அவங்கள தகுதி நீக்கம் செஞ்சுருக்காங்க ஒலிம்பிக் கமிட்டி. இதை எப்படி பார்க்குறீங்க மேம்? ஒலிம்பிக்கில் இதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த நார்ம்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க நாங்கள் கோல்டு வரும் ஒரு அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் ஜெம் பண்ணிட்டு இருந்துச்சு. அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு. இந்த இது பார்த்த உடனே ரொம்ப மனசுக்குள்ளே எனக்கு ஏதோ மெடல் போய மாதிரி எனக்கு அவ்வளோ மனசுக்கு கஷ்டமாகி போச்சு. ஏன்னா நாங்கள் எல்லாம் சொல்லியாச்சு, இங்கே ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா டிவி பார்த்துட்டு இருந்துச்சு. அப்போ நமக்கு கோல்டே கிடைக்கும், ஃபஸ்ட் லேடி ஒலிம்பிக் கோல்டு அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு இருந்துச்சு. அது ரொம்ப என்ன சொல்லுது, ரொம்ப மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இப்போவும் அது இந்த ஃபீலிங் இதுவரையும் போகலையா, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு ரூல்ஸ் ஒன்றும் நான் அத்லெட்டு, நான் 4 ஒலிம்பிக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரன்னிங் ரேஸு, அவங்க ரெஸ்லிங்கு அந்த ரூல் ஒன்றும் எனக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 100 மில்லிகிராமுக்கு 100 இதுக்கு போயிருக்குன்னு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் நமக்கு மெடல் அட்லீஸ்ட் கோல்டு இல்லைன்னு சில்வர் கிடைக்கும்னு ஷுவராக நம்ம பார்த்துட்டு இருந்தாச்சு. அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு மட்டுமல்ல, நம்ம ஃபேமிலியில் இருக்குது, எனக்கு இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்கும் அப்படியே இதாக இருக்கும். ஒலிம்பிக்ஸ்ன்னு പറഞ്ഞാൽ வேர்ல்டில் ஒரு காம்படிஷன், வேர்ல்டு மாமா அவளை பெரிய ஸ்போர்ட்ஸில் பெரிய ஒலிம்பிக்ஸு அந்த மாதிரி மீட்டுக்கு போகுது. ரொம்ப மெடல் போகுது, நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக பதக்கம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இப்போ மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 100 கிராம் தானே அப்படின்ற விஷயங்கள் மக்கள் அப்படி தான் அதை பார்க்குறாங்க. ஆனால் ஒலிம்பிக்கில் 100 கிராம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அங்கே ரூல்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும் மேம்? இப்போ 2 நாள் அப்புறம் தான் ஜாஸ்தி ஆயிடுச்சாலும் பரவாயில்லையா, நமக்கு ஒரே நாள் இவளை ரேட்டு இந்த மாதிரி 100 கிராம் ஏறியது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஏன்னா மெடலு போயிடுச்ச, நைட்டெல்லாம் தூங்காது அவர் அப்படியே டிவியில் பார்த்துட்டு இருந்த, நைட்டு தூங்கவே இல்லை, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாச்சு. அதெல்லாம் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு லேடி அந்த மாதிரி இருந்தால் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 8 மணி நேர இடைவெளியில் 3 போட்டிகள் கலந்துருக்கிறாங்க. அதில் தோற்கடிக்கவே முடியாத வேர்ல்ட் சாம்பியனையும் அவங்க தோற்கடிச்சிருக்காங்க. அப்போ இங்கே இந்திய அணி பயிற்சியாளர்கள் குறித்து கேள்வி எழுப்பப்படுது. அப்போ டயட்ரிஷியன் என்ன பண்ணாங்க, நியூட்ரிஷனுடைய வேலை அங்கே என்னவா இருந்துச்சு, அவங்க தானே இதெல்லாம் பார்த்துருக்கணும் அப்படின்ற கேள்வி மக்கள்கிட்ட வருது. அது குறித்து அது கரெக்டு தான். நாங்களெல்லாம் பண்ணின டைமில் டயட்டீஷியன் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. நான் 4 ஒலிம்பிக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் இந்தியாக்காக. 84, 88, 92, 96 4 ஒலிம்பிக்ஸ் போட்டி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஆனால் நமக்கு வந்து அந்த டைமில் டயட்டீஷியன் வந்து இப்போ அப்படி கிடையாது. எல்லா ஃபெசிலிட்டிஸு டயட்டீஷியன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது யாரோட தப்பானாலும் அது நமக்கு மனசுக்கு நமக்கு ஒரு மெடலும் போய மாதிரி, எனக்கே மெடல் போய மாதிரி என்ன மனசுக்கு உள்ள கஷ்டம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனும் அப்படி இருக்கும். பொதுவாக வினேஷ் போகத் வந்து கலந்துக்கக்கூடிய எடை பிரிவுன்னு பார்த்தோன்னா 53 எடை பிரிவில் தான் அவங்க போட்டியில் பங்கெடுத்திருக்காங்க. இந்த முறை தான் ஒலிம்பிக்கில் அவங்க 50 கிலோ எடை பிரிவில் முதல் முறையாக பங்கெடுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இது ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. அவங்களுடைய இந்த வெயிட் கெயினுக்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்குமா? அது சொல்ல முடியாத. வெயிட்டில் நானெல்லாம் எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 60-70 கேஜி இருந்துச்சு. அப்புறம் ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் 10 கிலோ கம்மி பண்ணியாச்சு. அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியால் அது வெயிட்டு அது கம்மி பண்ண முடியும். நம்ம ட்ரைனிங் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியால், எக்ஸசைஸ் பண்ணி நிறைய ஓடி கண்டினியூஸாக ஓடியெல்லாம் வெயிட் கம்மி பண்ண முடியும். அது பிரச்சனை கிடையாது. அது என்னன்னு நமக்கு தெரியுதில்ல, என்ன அதுக்குள்ளே இதுன்னு ஒன்றும் யாருக்கும் தெரியாது. இப்போ சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தோன்னா வினேஷ் போகத் மற்ற வீராங்கனைகள், மல்யுத்த வீராங்கனைகள்லாம் சேர்ந்து பாஜக எம்பி பிரிஜ்பூஷனுக்கு எதிராக தெருவில் நின்று போராட்டம் நடத்தினாங்க. இப்போ அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது, ஒரு கான்ஸ்பிரன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க மேம்? நமக்கு அது தெரியல, என்ன இருக்குன்னு நமக்கு தெரியலையா. ஆனாலும் என்ன ஆயாலும் நமக்கு மெடலு போயிடுச்சு. அதுதான் டிவியில் பார்த்துருக்கு. மெடலு கிடைக்கணும், அதை திருப்பி அவங்களுக்கு ஏதாவது காம்படிஷன் வச்சா நல்லாயிருக்கும். அதுதான் என்னோட
சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.